திருமண வீடுகளில் இந்த கல்யாணி ராகத்தில் அந்த நாதஸ்வரத்தில் வாசிப்பாங்க. நமக்கு அந்த ராகம் தெரியாதனால ஏதோ அவர் வாசிக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கல்யாணி அதெல்லாம் வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வாசித்து, தாலி கட்டினதுக்கப்புறம் ஆனந்த பைரவி வாசித்து நிறைவு செய்வாங்க. புரியுதா? கல்யாணத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு ராகமாக இந்த கல்யாணியும் ஆனந்த பைரவியும் இருக்கும். கல்யாணி அப்படிங்கிறது வந்து கல்யாணம் அப்படின்னு நாம் சொல்றது திருமணம் மட்டுமல்ல, மங்களம் என்று அதுக்கு பொருள். இறைவனுடைய குணங்களுக்கு கல்யாண குணங்கள்னு பேர். இறைவனுடைய குணங்களுக்கு என்ன சொல்லுவோம்? கல்யாண குணங்கள் அப்படின்னா மங்களத்தை தருகின்ற குணங்கள். அவனுக்கு கெடுக்க தெரியாது, யாரையும் அவனுக்கு கெடுக்க தெரியாது, யாருக்கும் தீங்கு நினைக்க அவனுக்கு தெரியாது. முனிவு கனவிலும் அறியா பெருமாளேன்னு அது அன்னையர் சொல்றாரு. முனிவுன்னா வெறுப்பு. முருகப்பெருமானுக்கு யாரையும் கனவுல கூட வெறுக்க தெரியாது. முனிவு கனவிலும் அறியா பெருமாளேன்னு. முனிவு என்றால் என்ன பொருள்? வெறுப்பு. ஏன் முனிவர்னு சொல்றோம்னா இந்த உலக பற்றை வெறுத்தவர். உலக பற்றை வெறுத்தவர்களுக்கு என்ன பேரு? முனிவர் அப்படின்னு பேர். அப்ப முனிவு என்று சொல்லுக்கு என்ன பொருள்? வெறுப்பு. நம்ம எப்பயுமே யாரு மேலேயும் வெறுப்புணர்வு கொள்ளக்கூடாது. நீ விருப்பத்தை வைக்கிறியோ வைக்கலையோ, ஆனால் வெறுப்பு மட்டும் யாரும் எனக்கு இது பிடிக்காது, இவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லவே சொல்லாது. பிடிக்குங்கிறத சொல்றியோ சொல்லலையோ, ஆனா பிடிக்காது, இது எனக்கு ஆகாது, இவங்க எனக்கு சேராது அப்படின்றத சொல்லவே சொல்லாது. திருமுறை பாடுறவங்களுக்கு அது மிக 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 பின்னோக்கி இழுக்கும். அந்த நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைன்னு அதுக்கு பேர். அந்த எதிர்மறை சிந்தனையை வளர விடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி கொள்ளுங்கள், அல்லது சாப்பாட்டில் பிடிக்கலைன்னா ஒதுக்கி வையுங்கள். ஆனா இதெல்லாம் மனுஷன் திம்பானா அப்படின்னு சொல்லக்கூடாது. பந்தியில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து 2வது தடவை வாங்கியிருப்பாங்க, அவனுக்கு அது பிடிச்சது 2வது தடவை வாங்கியிருப்பான். இதெல்லாம் மனுஷன் திம்பானடா அப்படின்னு அங்கே போய் நம்ம பிடிக்காத போய் என்ன பண்ணக்கூடாது. இதை திருவள்ளுவர் எப்படி நம்ம சொல்றாரு? பிடிக்காததுன்னு சொல்லலை, விஷத்தை வச்சா கூட நீ கமுக்கமா அதை வந்து காட்டிக்காம இருக்கணும்னு சொல்றாரு. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். நாகரீகம்னா எதுன்னா விஷத்தை வைத்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு தெரியாம ஒதுக்கிட்டு சாப்பிட்றவங்களுக்கு பேர் தான் நாகரீகமானவர்கள்னு சொல்றாங்க. புரியுதா? விஷம்னா பாம்பு பல்லிலேருந்து நேரடியாக கொண்டு வந்து வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு பிடிக்காதெல்லாம் விஷம்னு வச்சுக்கோ. சில பேருக்கு சிலது ஒத்துக்காது. இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வச்சு இலையில வச்சு பரிமாறுவாங்க. அதில் எனக்கு ஏதாவது பிடிக்காதோ இல்லை வந்து நமக்கு இது நெஞ்சு கரிப்பு ஏற்படுத்துறது, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் ஒவ்வாமை இருக்கும், அலர்ஜி. நான் என்ன பண்ணுவேன்? அதை வந்து அவங்கள்ட்ட காமிச்சிக்க மாட்டேன், ஏன்னா ஆசையாக வைப்பாங்க. அப்போ வந்து நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்? அதை முதல்ல சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு மற்றது பிடிச்சதெல்லாம் அப்புறம் சாப்பிடுவேன். இதை புரிஞ்சுக்காம சில பேர் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் 2 கரண்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் அனுபவிச்சு ஐயா ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். முதல்ல வச்சது 1 கரண்டி, அடுத்து 2 கரண்டி. எனக்கு இலையில வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. என்ன பண்ணுறது? இப்போ அதனால தான் அதுக்கும் திருக்குறள் சொல்லுது, நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம். நல்லது செய்யறது கூட தவறு வந்துடும். அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அவங்க பண்பு தெரியாம நல்லது செய்யறது பேர் வழின்னு நீயா பண்ணிடாத. அது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு. சில பேர் வீட்டில் அடுத்து 3வது 2வது அனுபவம் சொல்லிட்டுனா 3வது சில பேர் வீட்டில் வந்து ஐயா உங்களுக்கு என்னங்கய்யா பிடிக்கும்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்பயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது சொல்லி அந்த அம்மா நம்மளை வச்சு அதை சோதிக்க கூடாது. அவங்களுக்கு தெரியல, செய்ய தெரியல, ஐயா கேட்டுக்கிட்டார், எதையாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு யூடியூப்பை பார்த்து செய்யுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அப்போ நம்ம எப்படி பதில் சொல்லணும்? உங்களுக்கு எதுமா நல்லா வருமோ அதை செய்யுங்க. புரியுதா? பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 3 அனுபவமும் எனக்கு உண்டு. உங்களுக்கு எது நல்லா வருமோ, இந்த உடம்பு எல்லாத்தையும் தாங்கும், அதனால உங்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லிடுறது. எதுக்கு சொல்ல வரேன்? இதெல்லாம் பண்பாடு, நாகரீகம். ஒரு இடத்துல நாம பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது நாம எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குற நாகரீகம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த கல்யாணிங்கிற ராகம் சர்வ மங்கள ராகம். கல்யாணம் என்ற சொல்லுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்னு அர்த்தம். அது கல்யாணம் நம்ம திருமணத்துக்குன்னு வச்சுக்கிறோம். திருமணம் மட்டுமல்ல, அது உடன்பாட்டு சிந்தனை, பாசிட்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இதில் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு ஸ்வரம் உயிர் சுரமா இருக்கும். ஒரு சுரம் என்ன சுரமா இருக்கும்? உயிர் சுரம். அதுல கல்யாணிக்கு மா என்ற சுரம் உயிர் சுரம். இப்ப
சரிகமா பதனி சானிதா மாகரி மாகரி சாம். இந்த சரிகமா அங்க நின்று அசைக்கிறதுக்கு பாருங்க, அது கல்யாணியுடைய அழகு. பதனி சானிதா மாகரி சா சிந்தனை செய் மனமே. ஒரு பழைய பாட்டு, கல்யாணி ராகம். மன்னவன் வந்தானடி தோழி, கல்யாணி ராகம். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே, குழந்தைகளுக்காக சொல்றேன், இது கல்யாணி ராகம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, கல்யாணி ராகம். அம்மா என்று அழைக்காத உயிரிலே, கல்யாணி ராகம். ஜனனி ஜனனி, கல்யாணி ராகம். இது எல்லாம் கல்யாணி ராகத்தினுடைய திரை இசை பாடல்கள். நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும்னு நான் சொல்லிடுவேன், எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஜனனி ஜனனி பாட்டு நல்ல கல்யாணி ராகம், அருமையான கல்யாணி ராகத்துக்குரிய பாட்டு. இது எல்லாமே மேற்சம்பாலை அப்படிங்கிற ஒரு பண்ணினுடைய ராக இதுன்னு பாவம். கல்யாணிக்கு பேரு சர்வமங்கள ராகம் மட்டும் இல்லை, அதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எல்லா ஸ்வரங்களும் வருது. சரி க மா ப த நி 7 ஸ்வரங்களும் வருது, சப்த ஸ்வரங்களும் வரக்கூடிய ராகம். அதனால இது பூரண ராகம். ஔடத ராகம்னா ஏதாவது 1 2 குறையும். இது என்ன ராகம்? சம்பூர்ண ராகம். என்ன ராகம்? சம்னா நல்லன்னு அர்த்தங்க. நல்ல விதமா எல்லா ஸ்வரங்களும் வர ராகத்துக்கு சம்பூர்ண ராகம்னு பேரு. 1 2 ஸ்வரம் குறையுதுன்னா அதுக்கு ஔடத ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் செய்திக்காக. இப்போ இந்த பாட்டு நம்ம மாசில் வினையும் பாடப்படும். இது மேற்சம்பாலையில் நாம் பாராயண முறையில் சொல்லிக் கொடுக்கிறோம். சரியா? இதனுடைய பன்முறை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இது பன்முறை. இப்ப இதுல என்ன பண்ண போறோம்? பாராயண முறை. நல்ல கவனிங்க. மாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை எண்ணெயடி நிழலே. தக்கிட்ட 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 தக்கிட்ட. புரியுதா? இப்ப என்ன, இதுவரையும் தக்க தக்கிட்ட பார்த்தோம், தக்க திம்மி பார்த்தோம். இது என்ன சந்தம்? தக்கிட்ட. இப்ப குறுந்தொகை பாடும் பொழுது இன்னொரு முக்கியமான நுணுக்கம். மற்ற பாட்டுக்கெல்லாம் முதல் வரி 3வது வரி கீழே 2 4 மேல பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா குறுந்தொகை குட்டி பாட்டு, சின்னோண்டு பாட்டு, அதனால முதல் 2 வரியுமே கீழே இருக்கும், அடுத்த 2 வரி மேல போகும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டா இருக்கிறதெல்லாம் முதல் 2 வரி என்ன இருக்கும்? கீழே. இப்ப பாருங்க, மாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும். எங்க இருக்கு? கீழே. ஆனா மூசு எங்க போறோம்? மேல. அப்ப 3வது வரி மேல. அதனால சொல்லி கொடுக்கும் பொழுது இதை ஒரு வரியா சொல்ல முடியாது. எப்படி சொல்லி கொடுப்பேன்? 2 வரி சொல்ற வரையும் பொறுமையா கேட்கணும். 2 வரி சொல்ற வரி. இந்த தக்கிட்ட ஒரு வரிக்கு எத்தனை? 4. அப்ப 2 வரிக்கு எத்தனை? 8. 4 வரிக்கு 16 தக்கிட்ட ஒரு பாட்டு. ஒரு தக்கிட்டங்கிறது இது. இப்ப நீங்க தாளத்தை கூட சேர்ந்து போடுறீங்க. 2 வரி பாடுற வரையும் கவனிங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும். டக்குன்னு ஆரம்பிக்கணும். மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை எண்ணெயடி நிழலே.
ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவிந்தே துமி நமச்சிவாயவே நானே அட்டுமே செய்து மெய்மையுள் நிற்கிறார் தோளாத சுரையோ தொழுந்த செவி வாழாமாய்ந்து மண்ணாகி கழிப்பரே இருக்கிற மாதிரியே படிச்சுட்டு நீங்க பிரிக்காதீங்க. நடலை அதுக்கு நான் படிக்கும் போது கவனிச்சுட்டே இருக்கணும். நடலை வாழ்வு கொண்டன் செய்தீர் நானிலே சுடலை சேர்வது சொற்பிரமாணமே கடலில் நஞ்சமுதுண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்தூர் முனி பண்டமே மூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றில நாக்கை கொண்டரன் நாமம் நவில்கில ஆக்கைக்கு இறையலமந்து காக்கைக்கு இறையாகி கழிவரே மூணாவதுல இன்னும் மேல போகணும். நீங்க மிடில்லே பாடுறீங்க, இன்னும் மேல ஹை பிச்சில் எடுக்கணும். அடுத்த பாட்டில் சரி பண்ணுங்க. குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரமாரணம் மோதிலும் பொறியிலீர் மனம் என் கொள் புகாததே வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்த்த மாமல தூவி துதியதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே எழுது பாவை நல்லாதிரம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு அந்த இது சூழ்ந்து கொண்டு போட்டு இங்க டூன் இருக்கிறதுல உழுதுன்னு போட்டுக்கோங்க. ஊ அது தப்பு இல்லை, நம்ம சேர்ந்தாப்புல படிக்கும் போது கரெக்டா வரும். சூழ்ந்து கொண்டு மூணாவதுலையும் ஊன்னு ஆரம்பிக்கணும். உழுத சால் வழியே உழுவான் பொருட்டெழுதை நெஞ்சமிதன் படுகின்றதே நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவுனிரும்
கண்டு நக்கு நிற்பரவர் தம்மை நாணியே பிறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியன் உறவு கோணட்டுணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே பாட்டு எப்படி இருக்கு? வீட்டுல